அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை அருமையான குடும்ப நாவல். தரையில் கிடந்த பாயின் மீது காய்ச்சலில் முனகியபடி புரண்டான் திலீப். தாகமா இருக்கா அக்கா? குளறிக்கொண்டு அவன் அருகில் இருந்த அகிலாவின் கரத்தை பிடித்து கொண்டான். கை நெருப்பாக சுட்டது. அவன் நெற்றி மீது கலைந்து விழுந்து கிடந்த முடியை அவள் ஒதுக்கிவிட்டாள். காதோரங்களில் வழிந்து கொண்டிருந்த வியர்வையை ஒரு துணியால் துடைத்தாள். இது ஒரு வகையான ஃப்ளூ. இப்போ எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கு. இந்த மருந்தை கொடு, பத்திரமா பார்த்துக்கோ, தெருக்கோடியில் இருந்த டாக்டர் கணேசன் சொல்லியிருந்தார். முதல் நாள் இரவு முழுவதும் குழந்தை திலீப் கண்களை திறக்கவே இல்லை. தலைவலி என்று அரற்றிக் கொண்டிருந்தான். எதிரே அருகில் குரட்டை விட்டுக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த அப்பா ஜெகநாதன் எழுந்து வந்து ஏன் என்றே கேட்கவில்லை. அவரது நினைப்பும் கனவுகளும் வேறு ஒரு உலகத்திலே சுழன்று கொண்டிருந்தன. மறுநாள் சனிக்கிழமை அரை பொழுது மட்டுமே தான் அவர் வேலைக்கு செல்வார். காலையில் சாப்பிட்ட கையுடன் டிஃபனை அவசரமாக கட்டி வாங்கி கொண்டு கிளம்பினார். வீட்டு செலவிற்காக அகிலா வைத்திருந்த அந்த கடைசி 10 ரூபாயை அலமாரி தட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டிருந்தார். இனி அவர் இரவு வெகு நேரம் கழித்துத்தான் வீட்டிற்கு வருவார். இப்படியும் ஒரு தந்தை தாய் இல்லாத தன் 5 குழந்தைகளை பற்றிய சிந்தனையின்றி பொறுப்பே இல்லாமல் இருப்பாரா? ஜெகநாதன் இருந்தார். 2 வருஷங்களுக்கு முன்னர் தான் காச நோயுடன் போராடி கொண்டிருந்த அவர் மனைவி பாகிரதி அவர்கள் எல்லோரையும் நிராதரவாக விட்டுவிட்டு போயிருந்தாள். மூத்தவளாக பிறந்துவிட்ட தவறு. 18 வயதிற்குள் தாய் தமக்கை என்ற குடும்பத்தின் பொறுப்பு முழுவதும் அகிலாவின் தலையில் விழுந்துவிட்டிருந்தது. பியூசி வரையில் அவள் படித்திருந்தாள். டைப்ரைட்டிங்கில் ஹையர் வரை பயிற்சி பெற்றிருந்தாள். அவளுடைய தோழிகளைப் போல் அவளுக்கும் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசைதான். சம்பாதிக்கிறோம் என்ற துணிவில்தானே அவளது தோழிகள் மாதத்திற்கு ஒரு நைலக்ஸ் அல்லது உள்ளியை வாங்கி குவித்து கொண்டிருந்தனர். அவள் அம்மா விட்டு போயிருந்த பழைய புடவைகளை கிழித்து தனக்கு ஒரு புடவையை எடுத்து கொண்டது போக மீதியை தங்கைகளுக்கு பாவாடை தைத்து கட்டி காலத்தை ஓட்ட வேண்டிய நிர்பந்தம். அவை ஏற்கனவே பழைய புடவைகள். சித்ராவும் பானுவும் 2 வருஷங்களில் மிகவும் உயர்ந்து விட்டிருந்தனர். பாவாடைகள் கணுக்காலை தாண்டி மேலே ஏறி கொண்டு விட்டன. தோய்த்து தோய்த்து கந்தலாகி கொண்டும் வந்தன. இத்தனைக்கும் அப்பா கொடவுன் தெருவில் ஒரு மொத்த துணி வியாபாரியின் கடையில் தலைமை கணக்கராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். மாதம் 600 ரூபாய் சம்பளம். பயன் என்ன? குதிரை பந்தயத்தின் மீது அவருக்கு மகாமோகம். அம்மா உயிருடன் இருக்கும்போதே அவள் மேலிருந்த நகை ஒன்று கூட பாக்கி இல்லாமல் பந்தயத்திற்கு பறிபோயின. இப்பொழுது வீட்டில் இருந்த வெள்ளி பாத்திரங்கள், நல்ல ஜாமான்கள் எல்லாவற்றையும் விற்று அப்பா பந்தயத்தை ஒரு கை பார்த்து விடுவதென்ற பிடிவாதத்தில் தீர்த்து விட்டார். வீட்டையும் குழந்தைகளின் வருங்காலத்தை பற்றியும் மறக்க செய்து விட்டிருந்தது அந்த வெறி. வீட்டிற்கு திரும்பி வரும்பொழுது மட்டும் என்ன, அவர் பணம் கட்டிய குதிரை காலை வாரிவிட்டது என்ற ஆத்திரத்தில் தடதடவென்று கதவை பிளந்துவிடும் வேகத்திலே வந்து தட்டுவார். அக்கம் பக்கத்தவர்கள் எல்லோருக்கும் விஷயம் புரிந்துவிடும். அதை எண்ணும் போதெல்லாம் அகிலாவுக்கு வெக்கம் பிடுங்கி தின்றது. தாங்கள் ஏழைகள், உண்டு குடுத்தனத்தில் அவதிப்படும் கீழ்மட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் கூட அக்கறையோ வருத்தமோ துக்கமோ கிடையாது. அந்த வீட்டில் 4 குடுத்தனக்காரர்கள் இருந்தனர். அவர்களில் யாரும் ஜெகநாதன் அளவு சம்பாதிக்கவில்லை. முன்பகுதியில் வசித்த சுந்தரத்திற்கு மாதம் 400 ரூபாய் தான் சம்பளம். ஆனாலும் ராஜமாமி வருஷத்திற்கு ஒரு புது புடவை வாங்கி கட்டிக்கொண்டு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் தலையில் கட்டுப்பூ. அவள் முகத்திலே நிறைவின் மலர்ச்சி. பின்கட்டிலிருந்த வேதா பாட்டியின் மகன், அவன் மனைவி, பாட்டி 3 பேர் அடங்கிய குடும்பம். பிள்ளைக்கும் அதிக சம்பளம் இல்லை. ஆனாலும் தினம் காலையில் அவர்கள் வீட்டில் காப்பிக்கும் டிஃபனுக்கும் குறைவிருக்கவில்லை. வேலைக்கு போகும் பிள்ளைக்கு வயிறார சாப்பாடு போட்டு கையில் டிஃபனும் கட்டி கொடுத்து அனுப்ப அவளால் முடிந்தது. அவளுடைய மருமகள் வாயில் புடவையானாலும் சுத்தமானதை கிழியாததைத்தான் உடுத்தி கொண்டிருந்தாள். இப்படியே அங்கிருந்த மற்ற எல்லோரும் எப்படியோ வாழ்க்கையின் பற்றாக்குறையை சமாளித்து கொண்டுதான் சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் ஜெகநாதன் குடும்பத்தில் இன்று சமைக்க அரிசி இல்லை. காலை காபி பொடிக்கு எங்கே போவது? யாரிடம் கடன் வாங்குவது? சர்க்கரை தீர்ந்து விட்டதே. இல்லை இல்லை என்ற பாட்டுத்தான். 5 குழந்தைகளை வைத்துக்கொண்டு வாடகை 60 ரூபாயை கொடுத்து இந்த விலைவாசி காலத்தில் நிறைவோடு வாழ்வது சுலபமல்ல. ஆனாலும் பட்டினி கிடந்து பச்சை குழந்தைகள் பசி பசி என்று அலற தேவையில்லை.
2 ஆழாக்கு அரிசியை போட்டு ஒரு வெண்கலப் பானை நிறைய கஞ்சி வைத்து எல்லோரும் வயிறு நிறைய குடிக்கலாம். இருக்கிற கந்தைகளை தைத்து கசக்கி துவைத்து சுத்தமாக கட்டிக்கொண்டு வாழ்வுடன் எதிர்நீச்சல் போடலாம். அதற்கு கூட வழி இல்லாமல் அவர்களை வதைபட விட்டுவிட்டு அப்பா பெருமூச்செறிந்தாள் துயரத்துடன் அகிலா. அக்கா, ரொம்ப தாகமா இருக்கு, சாத்துக்குடி பழம் வாங்கி தரமாட்டியா? கெஞ்சி இப்படி தலையை தூக்கி அவள் மடி மீது வைத்து கொண்டான் திலீப். ஒரு சாத்துக்குடி பழம் 50 பைசா என்றான் மூலையில் இருந்த பழக்கடைக்காரன். டாக்டருக்கு கொடுத்த பணம் போக மீதி இருந்த 10 ரூபாயை அவள் பத்திரமாக தான் அலமாரியில் வைத்திருந்தாள். அதையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் அப்பா. அவளிடம் இப்பொழுது ஒரு பைசா கூட கிடையாது. தகர டின்களில் மிஞ்சியிருக்கும் அரிசியும் பருப்பும் மாத கடைசி வரை வருமா என்பது சந்தேகம். கேஸ் தீர்ந்து போய் 3 நாட்களாகிவிட்டிருந்தன. புதிய சிலிண்டரை வரவழைக்க பணமில்லை. அவசரத்திற்கு என்று வைத்திருந்த ஒரே ஒரு டின் மண்ணெண்ணெய் தான் உதவி கொண்டிருந்தது. அதுவும் தீர்ந்து போனால்? காலடி சப்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். முன்பகுதியில் இருந்த ராஜம் மாமி எட்டி பார்த்தாள். ஏண்டி அகிலா, குழந்தைக்கு என்ன? மணமாகி பல ஆண்டுகளாகியும் அவளுக்கு குழந்தைகள் இல்லை. ஜெகநாதனின் கடைக்குட்டி பயல் திலீப்பின் மீது அவளுக்கு மிக்க அன்பு. 2 வயதிலேயே தாயின் முகத்தை நினைவுபடுத்திக் கொள்ள இயலாத வயதிலேயே பாவம் பெற்றவளை இழந்து விட்டான் என்று அவன் மீது தனியானதொரு பரிவு அவளுக்கு. அக்கா, சாத்துக்குடி பழம் மறுபடியும் திலீப் பிடிவாதமாக வற்புறுத்தி கேட்டபடி அரற்றினான். ராத்திரி பிடிச்சே ஜுரம் மாமி, டாக்டர் மருந்து கொடுத்தார். தாகம் தாகம்னு உசுர வாங்குறான், அழமாட்டாத குறையோடு சொன்னாள். நேத்திக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் கொடுத்த பையில ஒரு சாத்துக்குடி பழம் இருந்தது. இரு, அதை கொண்டு வரேன். குழந்தைக்கு வேற என்ன ஆகாரம் கொடுத்த? கொஞ்சம் பால் சாப்பிட்டான். அவள் சொல்லி முடிக்கும் முன் சிறிது பொழுதில் பழத்துடன் வந்து திலீப் அருகில் உட்கார்ந்து கொண்டாள். பழத்தை உரித்து விதைகளை நீக்கி அன்புடன் குழந்தைக்கு சாப்பிட கொடுத்தாள். அவள் தங்களிடம் காட்டிய பரிவு அகிலாவை என்னவோ செய்தது. ராஜமாமி, நான் எப்போ வந்து வீட்டு ஜாமான்கள் கொஞ்சம் கடன் கேட்டாலும் முகத்தை சுளிக்காம கொடுக்கிறேன். ஏதாவது பட்சணம் பண்ணினால் திலீப்பிற்கு மறக்காம கொண்டு வந்து கொடுக்கிறேன். இங்க எல்லோருக்கும் பெத்த தாய் போல அடிக்கடி புத்தி சொல்றேன். நீங்க எங்க கிட்ட காட்டுற இந்த அன்புக்கு மேலே பேச முடியாமல் உணர்ச்சி வசத்தில் அகிலா திணறினாள். சே, என்னத்து கிழற அசடே, ஒவ்வொரு வீட்டை போல இல்லாம இங்கே குடியிருக்கிற நம்ம 4 குடுத்தனக்காரரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவா போல ஒற்றுமையா இருக்கோம். அதை பத்தி நாம் பெருமைப்பட்டுக்கணும். நீயும் தான் கபடமில்லாமல் கூப்பிட்ட குரலுக்கு எல்லோருக்கும் ஓடி வந்து ஏதாவது உதவி செஞ்சுட்டு இருக்கே. நேத்திக்கு நீ வந்து என் கை வேலையை பிடுங்கி அத்தனை பாத்திரத்தையும் தேய்ச்சி கொடுத்தியே, அதுக்கு என்ன சொல்றது? படிச்ச பெண் அப்படின்னு உனக்கு துளி கூட ராங்கியும் திமிரும் கிடையாது. இப்படித்தான் ஒரு இடத்தில் 4 பேரோட இருக்கச்சே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். என்னத்தை எடுத்து கொண்டு வந்தோம்? எதை எடுத்துட்டு போகிறோம்? அதை விட்டு தள்ளு. சமைச்சிட்டியோ? கார்த்தாலேயே சமைச்சிட்டேன் மாமி. இவனுக்கு பார்லி கஞ்சி வச்சு கொடுன்னு டாக்டர் சொன்னார். கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வரணும். குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நீ போய் வாங்கிக்கிட்டு வா, ராஜமாமி உத்தரவிட்டாள். பார்லி அரிசி வாங்க கையில் காசில்லை. அதை அவள் சொல்லிக்கொள்ளவே இல்லை. சமையல் அறை போன்ற தாழ்வார தடுப்புக்குள் சென்று ஒரு செம்பு தண்ணீரை முகந்து கொண்டு வந்து முற்றத்திலே முகத்தை கழுவி துடைத்து கொண்டாள். கூடத்து சுவரில் தொங்கிய கண்ணாடியில் பார்த்து கொண்டு அவசரமாக தலையை வாரி நெற்றியில் பொட்டு வைத்து கொண்டாள். புடவையை தட்டி சீர்படுத்தி கொண்டு மறுபடி சமையல் பகுதிக்கு சென்றாள். அலுமினிய டப்பாவுக்குள் காலையில் அவள் அப்பாவுக்காக வார்த்த தோசைகள் 2 பத்திரமாக இருந்தன. சித்ராவும் பானுவும் பள்ளிக்கூடத்திலிருந்து பசி என்று வரும்பொழுது அவர்களுக்கு கொடுக்கத்தான் அவற்றை பத்திரப்படுத்தி இருந்தாள். மூளையில் சுருட்டி வைத்திருந்த சாக்கை பிரித்து அதற்குள் பழுத்து வாடி கிடந்த வாழை இலையில் ஒரு சிறு துண்டை கிழித்து எடுத்தாள். டப்பாவில் இருந்த தோசைகளை அதில் போட்டு மேலே தாராளமாக மிளகாய் பொடியை வைத்து எண்ணெய் ஊற்றி பழைய காகிதம் ஒன்றில் இலை சுருளை வைத்து பொட்டலம் கட்டி கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். தெருவின் முனையை தாண்டி பஸ் போகும் சாலைக்கு வந்தாள். என்னவோ யோசனை. எரித்த வெயிலை பொருட்படுத்தாமல்
அவள் எதிரே வந்த வண்டி வாகனங்களை கூட கவனிக்காமல் நடந்து கொண்டிருந்தாள். கிரீச் என்ற சப்தத்துடன் அந்த பெரிய கார் பக்கத்திலே நின்றதும் நடுநடுங்கி போய்விட்டாள். உனக்கு புத்தி இருக்கா? நிலாவில் நடக்கிறாப்புல மண்டை வெடிக்கிற வெயில்ல எங்கே இந்த பக்கம்? கோபமும் அன்பும் கலந்த குரலில் அதட்டினான் டிரைவர் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்த ராமு. உங்களை பார்க்கத்தான் வந்துட்டிருக்கேன் மாமா. திலீப்புக்கு ராத்திரியெல்லாம் ஜுரம். சரி, ஏறிக்கோ. காரின் முன்கதவை திறந்து தன் அருகே அவளை ஏற்றி கொண்டான். கப்பலை போன்ற அந்த கார் சாலையிலே மிதப்பது போன்று நகர்ந்தது. புத்தம் புதிது போல் பளபளத்த அந்த ஃபாரின் காரை கண்டு அவளுக்கு பிரமிப்பாக இருந்தது. இது பேர் என்னமாம்மா? தலையை அமுக்கிய கவலைகளையெல்லாம் மறந்து வியப்புடன் கேட்டாள். வாலியன்ட் ஆட்டோமேட்டிக். ரொம்ப விலையோ? கொஞ்சம் விலையான கார் தான். ஏன் கேட்குற? இதன் சொந்தக்காரர் ரொம்ப பணக்காரராக இருக்கணும் இல்லையா? அவர் ஒரு தொழிலதிபர். அவருக்கு இதை தவிர இன்னும் 2 ஃபாரின் கார்கள் இருக்கு. சில பேர்கிட்ட இப்படி பணம் கொட்டி குவிஞ்சு கிடக்கு. நம்ம போல ஏழைகள் கிட்ட ஒரு சாத்துக்குடி பழம் வாங்க கூட காசு இல்லை. இதை நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இருக்கிறத வச்சுண்டு வகையா வாழ தெரிஞ்சா இந்த மாதிரி பிரத்தியாளை பத்தி ஆச்சரியப்பட தேவை இருக்காது. உங்க அப்பா குதிரை வாழை பிடிச்சுண்டு பொறுப்பு இல்லாமல் ஓடினால் குழந்தைகள் பட்டினி தான் கிடக்கணும். என்னத்துக்கு இப்படி சுத்தி விளைக்கிற? வேகாத வெயிலில் எங்கே இப்படி புறப்பட்ட? அதை முதல்ல சொல்லு. உங்களை பார்க்கத்தான் உங்க மெக்கானிக் ஷாப்புக்கு வந்துட்டு இருந்தேன். அங்கே நீ இனிமேல வரக்கூடாது. என்னோட கூட பல பொடி பசங்க வேலை செய்கிறாங்க. நீ முன்போல சின்ன குழந்தை இல்லைன்னு படிச்சு சொல்லியிருக்கேனே. அப்படி இருந்தும் நீ ஏன் புறப்பட்ட? ஏதாவது அவசரமா இருந்தா மூலக்கடையிலிருந்து ஒரு ஃபோன் பண்ணு. நான் நேராக வீட்டுக்கு வருவேன்னு சொன்னது மறந்து போச்சா? கோபமாக கேட்டான். ஃபோன் செய்யக்கூட கையில் காசில்லை. ராஜமாமி கிட்ட கேட்க வெக்கமாக இருந்தது. நான் சமைக்கப்படுகிற கஷ்டத்தை பார்க்க சகிக்காமல் நீங்கள் வாங்கி கொடுத்த கேஸ் அடுப்பை கூட இன்னைக்கு உபயோகிக்க முடியலை. கேஸ் தீர்ந்து போச்சு. புது சிலிண்டர் வாங்க பணம் இல்லை. டப்பாவில் அரிசி கூட கொஞ்சம்தான் இருக்கு. இதையெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லி நச்சரிக்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் மாமா, அம்மா போனப்புறம் உங்களை தவிர எங்க கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அவளது குரல் தழுதழுத்தது. கண்களில் நீர் துளித்தது. காரை தெருவின் ஒரு புறத்தில் சற்று நிழலான இடத்தில் நிறுத்தினான் ராமு. எதிர்பக்கத்தில் இருந்த கடையிலிருந்து 2 குளிர்பானங்களை வாங்கி கொண்டு வந்தான். இந்தா, முதல்ல இதை சாப்பிடு. ஒன்றை அவளிடம் நீட்டினான். அவளுக்கு இப்பொழுது தாகம் நாக்கை வரட்டியது. ஸ்ட்ராவினால் பானத்தை உறிஞ்சிக்கொண்டே அவள் தன் மாமனை கடைக்கண்ணால் பார்த்தாள். ட்ரௌசர் பையில் இருந்த பர்ஸை எடுத்து பணத்தை கடைக்காரனிடம் கொடுத்துவிட்டு பானத்தை உறிஞ்சி கொண்டு கடையருகே ராமு நின்று கொண்டிருந்தான். வாட்ட சாட்டமான உயரம். வாரப்படாது அசட்டையாக நெற்றி மீது பரவி விழுந்து கொண்டிருந்த முடி கூட அவனது முகத்திற்கு எடுப்பாக தான் இருந்தது. கிரீஸ் பட்ட காக்கி உடை கூட அவனுக்கு பாந்தமாக தான் இருந்தது போன்ற ஒரு பிரமிப்பு. அவள் பார்த்து கொண்டே இருந்தாள். என் தம்பிக்கு என்ன, படிக்காவிட்டால் என்ன, வீட்டோட செக்கச்செவேல்னு ராஜா வட்டமாக இருக்கான். மெக்கானிக் வேலை பண்ணுறான். பார்த்துட்டே இருங்கோ. ஒரு நாளைக்கு இல்லாட்டா ஒரு நாளைக்கு ஒரு தொழிற்சாலைக்கு முதலாளியாக வந்துடுவான். பேசாம நம்ம அகிலாவை அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு படுறது. நோயாளியாகி மரணப்படுக்கையில் கிடந்த பாகிரதி பல முறை புலம்பினாள். குடும்ப பொறுப்பு இல்லாவிட்டாலும் ஜெகநாதனுக்கு வரட்டு ஜம்பத்திற்கு குறைவிருக்கவில்லை. பொடி முட்டாள். SSLC வரை கூட படிக்காத மக்கு பயல் உன் தம்பி. போதாததற்கு 10 வருஷம் இடையே வயசு வித்தியாசம். சே, என் பெண்ணை அவனுக்கா கொடுப்பேன்? இந்த மாதிரி நீ பேசி தண்டச்சோறு தின்னுண்டு இங்கே கிடக்கிற அந்த தடியன் மனசுல இல்லாத ஆசையெல்லாம் உண்டாக்கி விடாதே. அப்புறம் நான் பொல்லாதவனாகி விடுவேன். ஜாக்கிரதை, உருமினார். மாமா ராமு ரொம்ப மானி. பாகிரதி அக்கா இறந்து போன சில நாட்களுக்கு பின்னர் அவன் தொடர்ந்து அவர்களுடன் அந்த வீட்டில் தங்க மறுத்து மூட்டையை கட்டி கொண்டு வெளியே புறப்பட்டு விட்டான். ஆனால் அக்கா குடும்பத்தை மறக்கவில்லை. ஊதாரி அத்திம்பேரையும் மறக்கவில்லை. மாதா மாதம் தன் சம்பாதியத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை அவர்களது செலவுக்கு கொடுத்து உதவி கொண்டிருந்தான். இடையே முடிந்தபோது வீட்டுக்கு தேவையானவற்றையும் வாங்கி போடத்தான் செய்தான். பாட்டில்களை கடைக்காரனிடம் சேர்ப்பித்துவிட்டு காரின் அருகே வந்தான் ராமு. பர்ஸை திறந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை இழுத்தான். உன் அதிர்ஷ்டம், என் முதலாளி எனக்கு இந்த மாசத்திலிருந்து சம்பள உயர்வு கொடுத்திருக்கிறார். நேத்திக்கு நாங்கள் ரிப்பேர் செய்த ஃபாரின் காரை
ஓட்டிக்கொண்டு கார் சொந்தக்காரரின் வீட்டில் கொண்டு நிறுத்த வேண்டியிருந்தது. அந்த மனிதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டு எனக்கு 20 ரூபாய் பரிசாக கொடுத்தார். அதனால மாச கடைசியான போதிலும் கையில கொஞ்சம் காசு மிச்சம் இருக்கு. உங்க செலவுக்கு? திகைப்புடன் கேட்டாள் அகிலா. ஒண்டிக்கட்டை, வாடகை, லைட் பில் அப்படின்னு ஏதாவது கவலையா? என் முதலாளிக்கு என் மேல அபார நம்பிக்கை. ஒர்க் ஷாப் இடத்திலேயே எனக்கு ஒரு ரூம், குளிக்க வசதி எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார். தங்க ஓசியா இடம், பக்கத்துல சாப்பிட நம் தகுதிக்கு தகுந்தா போல ஹோட்டல், கை நிறைய சம்பளம். இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு? ரூபாய் நோட்டை வாங்கி தன்னுடைய சிறிய பர்சுக்குள் திணித்து கொண்டாள் அகிலா. அதுவரை பத்திரமாக பக்கத்திலே ஆசனத்தின் மீது வைத்து கொண்டிருந்த அந்த பொட்டலத்தை அவனிடம் நீட்டினாள். இதெல்லாம் என்னம்மா? ஹோட்டலில் சாப்பிட்டு உங்களுக்கு அலுத்து போயிருக்கும் இல்லையா? நானே மாவரைச்சி காத்தால வார்த்த தோசை, மிளகாய் பொடி கூட நானே இடிச்சது மாமா. நான் இப்போ ரொம்ப ஜோராக சமைக்க கற்றுண்டேன். உங்களுக்கு தோசைன்னா பிடிக்குமேன்னு எடுத்துட்டு வந்தேன். இப்போதெல்லாம் வாயை கட்டிக்க நானும் கற்றுண்டுட்டேன். இனி அனாவசியமாக நீ எனக்காக சிரமப்படக்கூடாது. எங்கே எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுட்டு எங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கே தூங்கி வாழ நான் பழகி கொண்டு விட்டேன். மாமா, உங்ககிட்ட மாதம் மாதம் கை நீட்டி பணம் வாங்கி கொண்டிருக்கிறோம். திருப்பி ஏதாவது கொடுக்க வேண்டாமான்னு நினச்சி மனசு கஷ்டப்படுகிறது. அதனால்தான் கொண்டு வந்தேன். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் எல்லாம் சுகமாக இருந்தால் அதுவே போதும் சொல்லிக்கொண்டு அவன் காரில் ஏறிக்கொண்டான். வண்டியை திருப்பி அவளை இறக்கி விட்டுவிட்டு அவன் வேகமாக விரைந்தான். மூளைக்கடையில் 100 ரூபாயை மாற்றி வீட்டுக்கு தேவையான ஜாமான்களை வாங்கி கொண்டாள். தம்பிக்கு பார்லி அரிசியும் சாத்துக்குடி பழமும் மறக்காமல் வாங்கி கொண்டாள். கடைக்காரரை கேட்டு ஃபோனிலே கேஸ் கம்பெனியை அழைத்து புதிய சிலிண்டர் கொண்டு வரச் சொன்னாள். பின்னர் வீட்டை நோக்கி திரும்பினாள். ஒவ்வொரு முறையும் அவனை சந்திக்கும் போதெல்லாம் அவள் கேட்க விரும்பியதை அன்றும் கேட்கவே முடியவில்லை. என்னதான் மாமாவானாலும் கூடவே வீட்டில் வளர்ந்தவன் என்ற முறை இருந்தாலும் ஒரு பெண் எப்படி கூச்சமின்றி, மாமா நீங்களே என்னை கல்யாணம் செய்து கொண்டு விடுங்கள், அம்மா அப்படித்தான் விரும்பினாள், எனக்கும் விருப்பம்தான், 2 பேருமாக சேர்ந்து பாடுபட்டு இந்த குழந்தைகளை படிக்க வைத்து முன்னுக்கு கொண்டு வந்து விடலாம் என்று எப்படி துணிவுடன் கேட்க முடியும்? அந்த நினைப்பு அவள் முகத்தை சிவக்கச் செய்தது. விவரிக்க இயலாத ஒரு உணர்வில் நெஞ்சு படபடக்க அவள் வீட்டிற்குள் நுழைந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. விடியும் முன்பே ஜெகநாதன் எழுந்து விட்டிருந்தார். பல் துளக்கியதும் அவர் இருமும் சத்தம் கேட்டது. புரிந்து கொண்டு காஃபி டம்ளருடன் அகிலா எதிர் அறைக்கு விரைந்தாள். அங்கே மேஜை மீது அவரது கருப்பு ஃப்ரீஃப் கேஸ் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. வெந்நீர் எடுத்து வை உத்தரவிட்டபடி அவர் சடக்கென்று பிரீஃப் கேஸை மூடினார். சனிக்கிழமை மாலை அந்த பெட்டியுடன் அவர் வீட்டிற்கு முதலாளி நானக்ராமின் காரில் வந்து இறங்கினார். அகிலா வயதில் சின்னவள்தான். ஆனாலும் அப்பாவை அணு அணுவாக புரிந்து கொண்டிருந்தவள். பற்றாக்குறையும் தரித்திரமும் வருத்தும் போது புத்தி தானாகவே எப்படி கூர்மையடைந்து விடுகிறது. அகிலாவுக்கு அவர் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நானாக்ரம் ஒரு தீபாவளியின் போது தம் கடையில் கணக்கராக இருக்கும் அவருக்கு அந்த பெட்டியை பரிசாக கொடுத்திருந்தார். அதை ஜெகநாதன் சாதாரணமாக வெளியே எடுத்து போக மாட்டார். எடுத்து போய் வந்தால் அதில் பணம் இருக்கிறது என்று அர்த்தம். அதுவும் முதலாளியின் காரில் வந்து இறங்கினால் அந்த பணம் முதலாளியினுடையது என்று சொல்ல தேவையே இல்லை. நானக்ராமுக்கு அவர் மேல் மகத்தான நம்பிக்கை. பெரும் தொகையை அவர் வசம் கட்டுக்கட்டாக நோட்டுகளாக ஒப்படைத்து பேங்கில் சேர்த்து வர ஏற்பாடு செய்வது வழக்கம். காப்பியை மேஜை மீது வைத்தபடி ஓரக்கண்ணால் பெட்டிக்குள் இருந்ததை சடுதியில் அவள் பார்த்துவிட்டாள். கட்டுக்கட்டாக நோட்டுகள். கட்டாயம் அவை நானக்ராமின் பணம்தான். பேங்கில் கட்ட அவரிடம் கொடுத்திருப்பார் முதலாளி. அப்பா அதை வைத்து கொண்டு, ஐயோ, பகீர் என்ற ஒரு பயங்கர உணர்வு அவளது அடிவயிற்றை பிடித்து சுருட்டியது. என்ன மசமசன்னு? வெந்நீர் எடுத்து வை, சீக்கிரம் சமையல் ஆகட்டும் சொல்லென்று அப்பா எரிந்து விழுந்தார். வச்சுட்டேன் அப்பா கூறிவிட்டு அவள் திரும்பவும், ஆமாம், இன்னைக்கு என்ன சமையல்? மாதம் முடியும் முன் கடைசியாக அவள் வைத்திருந்த அந்த 10 ரூபாயையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டு சமையலை பற்றி விவரம் கேட்கிறாரே. 3 நாளா காய்ச்சலில் கண் விழிக்காம அவதிப்பட்டு இப்போ நாராட்டம் எழுந்து உட்கார்ந்திருக்கிறானே திலீப், அவனை பற்றி 2 வார்த்தைகள். மருந்துக்கு அகிலா என்ன பண்ணினா? இந்த 1 வாரமா வீட்டு செலவை எப்படி சமாளிச்சா?
பணம் அவளுக்கு எங்கே இருந்து கிடைச்சது? வீட்டின் பின்னால் இருக்கிற ஒரு ஜான் பூமியில வளர்ந்து நின்ற வாழை மரத்திலா பணம் காய்ச்சி தொங்குறது? ஏதாவது ஒரு கேள்வி, ஒரு நினைப்பு? ஒன்றுமே கிடையாதா இந்த அப்பாவுக்கு? இப்படி ஜடமாயிட்ட ஒரு ஜென்மமா? கடவுளே! இறைந்து கத்தி கூச்சலிட்டு அழ வேண்டும் போன்ற ஆத்திரம் அகிலாவுக்கு. அடக்கி கொண்டாள். உணர்வுகளை எல்லாம் அடக்கி அடக்கி வாழ 5 வயதிலேயே பழக்கப்படுத்தி விட்டு போயிருந்தாள் அவளை பெற்ற மகராசி. வார்த்தைகளை கொட்டிவிடலாம், வார முடியாது. பெண்ணாய் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். அம்மாவின் பழங்காலத்து கொள்கைகள் படித்திருந்தும் அவற்றில் ஊறிப்போன குறை. வார்த்தைகள் தொண்டையிலேயே தங்கிவிட்டன. உதடுகளும் மூக்கும் உணர்ச்சி போராட்டத்திலே துடித்தன. வத்தல் குழம்பு, ஜீரக ரசம், எழவு. ஞாயிற்றுக்கிழமை கூடவா இந்த கன்றாவிய சாப்பாடு? மனுஷன் மாடாட்டமா உழைச்சிட்டு வர, இந்த நாகசாமியை வேற சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு இருக்க. இறைந்து கத்தினார் ஜெகநாதன். புடலங்காய் கூட்டும் களத்துக்கு பருப்பும் வைக்கிறேன், அப்பளம் வடம் கொஞ்சம் பொரிச்சிடுறேன். அப்பா! அவளுக்கு துக்கம் தொண்டையை அடித்தது. அந்த நாசகாலன் நாகசாமிக்கு விருந்து ஒரு கேடா? மனதிற்குள் பொறுமினாள். நெய் இல்லைன்னு இலைக்கு முன்னாடி வந்து சதிராடாதே, உரிமினார் அப்பா. அழுவதா சிரிப்பதா என்ற நிலையில் ஒரு கணம் அடுப்பருகே அயர்ந்து போய் நின்றாள். அவள் மாமா கட்டிக்கொண்ட புண்ணியத்தில் அவர்கள் வீட்டில் அன்று அடுப்பு எரிந்து கொண்டிருந்தது. 1 வார காலமாக எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிட்டு கொண்டிருந்தனர். வரவு எப்படி, செலவு எப்படி என்று சிறிதும் சிந்திக்காது குதிரைகளை பற்றியே நினைத்து கொண்டு வாழ்ந்த இந்த அப்பாவை நம்பி திலீப், கௌசிக், சித்ரா, பானு இத்தனை பேரையும் எப்படி அவள் விட்டு மேலே அவளால் சிந்திக்க முடியவில்லை. முதல் நாள் இரவு அந்த நாகசாமியுடன் அப்பா அறைக்குள் பேசி கொண்டிருந்தார். காஃபி டம்ளருடன் கூடத்தில் அவள் தயங்கி நின்றாள். நாகசாமி உரத்த குரலில் சொல்லிக் கொண்டிருந்தான். ஜெகநாதனைப் போல் அவனும் குதிரை வாளை நம்பிக்கொண்டு ஓடுகிறவன். 5 லக்கிலும் காம்பினேஷன் போட்டு பார்த்தேன். 2000 வேணும். ஆளுக்கு 1000 போட்டால் கட்டாயம் ஜெயிச்சிடுவோம். என்ன சொல்றேன்? ஜெகநாதனிடமிருந்து பேச்சு எழும்பவில்லை. இது சாதாரண ஜாக்பாட் இல்லை. ஏற்கனவே 5 லட்சம் காரெட் ஓவர். இந்த ரேஸில் இதை மேலே காரி ஓவர் பண்ண முடியாது. கட்டாயம் 15 லட்சம் மொத்த கலெக்ஷன் இருக்கும். குறைந்தபட்சம் 2 லட்சமாவது வந்துவிடும். அத்தோட விட்டு தொலைச்சிடுவோம். என்ன சொல்றீர்? அகிலா திகிலில் கலங்கி போனாள். இதே நாகசாமி பாவிதான் முதலாக ஜெகநாதனை பந்தயத்திற்கு கூட்டிக் கொண்டு போனான். 10 ரூபாய் வைத்து டெரிபில் 2 டிக்கெட் வாங்கியிருந்தார். சில வருஷங்களுக்கு முன்பு நடந்தது என்றாலும் மறக்க முடியாத காட்சி அது. ஆச்சரியமாக டெரிபிலில் அவர் வாங்கியிருந்த டிக்கெட் 2இல் 1 ஜெயித்து விட்டது. 1700 ரூபாய்களை கொண்டு வந்து கூடத்தில் அம்மா மடியில் கலகலவென்று அப்பா கொட்டினார். கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் படிச்சுட்டு இருக்கேனே, பலனை பார்த்தியா? கூரையை பிச்சுண்டு கொட்ட ஆரம்பிச்சிட்டாள், பார்த்துக்கோ. ஜெகநாதன் ஆனந்தத்தில் ஆர்ப்பரித்தார். அன்று வீடு 2 பட்டது. அம்மா அசடு கூட மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டு விட்டாள். ஆனால் மாமா சொன்னார், இன்னைக்குத்தான் அக்கா உன் வீட்டில் தரித்திரம் ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோ என்றார். அதை கேட்டு வெகுண்ட ஜெகநாதன் கத்தின கத்தல் மாமாவுக்கும் அவருக்கும் இடையே தடித்த வார்த்தைகள். அப்பப்பா! ஆனால் ராமு மாமாயில் ரேஷன் சர்க்கரையை அனைத்தையும் அள்ளி கொட்டத்தான் வேண்டும். அன்று ஆரம்பித்த தரித்திரம் அம்மா மேலே இருந்த நகைகளை கொண்டு போனதுடன் அவளது உயிரையும் கொண்டு போய்விட்டது. இன்னும் எதையெல்லாம் கொண்டு போகிறதோ. ஸ்நானத்திற்கு பின்னர் பட்டையாக விபூதி தீட்டிக்கொண்டு அப்பா கூடத்தில் அம்பாள் படத்திற்கு முன்னால் உட்கார்ந்திருந்தார். அப்பளத்தை பொறித்து அடுப்பை அணைத்துவிட்டு திலீப்பிற்கு அவசரமாக கொஞ்சம் பருப்பு சாதத்தை ஊட்டி கொண்டிருந்தாள் அவள். கணீர் என்று காதுகளில் விழுந்தது. அப்பா கனகதாரா ஸ்தோத்திரத்தை உறக்கச் சொல்லிக் கொண்டிருந்தார். நாகசாமி சொன்ன ஜாக்பாட்டை அம்பாள் தூக்கி கொண்டு வந்து தலைமீது கவிழ்க்க மாட்டாளா என்ற ஆதங்கம் அவருக்கு. தனக்குள்ளே எண்ணி வேதனையுடன் சிரித்தாள் அவள். அதே சமயம் அவளது கண்கள் கலங்கின. எங்கள் குடும்பத்திற்கு கதிமோஷம் என்பதே கிடையாதா தாயே? நாகசாமிக்கு ஓசி சாப்பாடு என்றால் படுகுஷி. டான் என்று குறித்த நேரத்துக்கு வந்துவிட்டான். அவனது நெற்றியிலும் பட்டையாக விபூதி. இடுப்பிலே சலவையிலிருந்து எடுத்த வேட்டி, மேலே மல்ஜிப்பா, தோளில் துண்டு என்று கல்யாண வீட்டிற்கு புறப்படும் கோலம். கூடத்து தரையில் இலைகளை பரப்பி முதலில் அவர்கள் இருவருக்கும் அவள் பரிமாறினாள். இன்னும் கொஞ்சம் கூட்டு. ரசத்தை டம்ளரில் கொடுக்கிறாயா? தாராளமாக கேட்டு வாங்கி சாப்பிட்டான் அவன்.
அவசரமாக கையை கழுவிக்கொண்டு வெற்றிலை பெட்டியில் இருந்த வெற்றிலை பாக்கை அள்ளிக்கொண்டு இருவரும் புறப்பட்டனர். பானுதான் அவளுக்கு அடுத்தபடியாக பெரியவள். பாவாடையும் தாவணியுமாக 14 வயதை எட்டி கொண்டிருந்தாள். பற்றாக்குறையிலும் தரித்திரத்திலும் வளர்ந்துவிட்ட போதிலும் புரிந்து கொள்ள தெரியாத பச்சை குழந்தை அவள். அக்கா தன் தட்டில் பரிமாறிய கூட்டு மிகவும் குறைவாக இருப்பதைக் கண்டு அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. எனக்கு ஒன்றும் வேண்டாம் போ, எல்லாத்தையும் கௌசிக்கு போடு, அவன்தான் நாளைக்கு உனக்கு சாதிக்க போகிறவன். தட்டை எரிச்சலுடன் அப்பால் தள்ளினாள். அது உருண்டோடி சாதமும் பருப்பும் நெய்யும் கூட்டும் தரையில் கொட்டின. அகிலாவுக்கு தாழவே முடியவில்லை. தம்மை பெத்தவனுக்குத்தான் அறிவு இல்லை என்றால் கூட பிறந்ததற்கு கூடவா ஆண்டவன் அறிவை கொடுக்கலே? அடக்கமாட்டாத ஆத்திரத்தில் ஓங்கி அவள் தலையில் ஒரு குட்டு வைத்தாள். சாப்பிட்ற சாதத்தைய விட்டு எறிகிற, உனக்கு என்ன தைரியம்? உரத்து கத்தினாள். அவ்வளவுதான். பானு வாய்விட்டு கதறி அழத் தொடங்கினாள். அதை கண்டு நடுங்கி போன திலீப் கூட கத்த ஆரம்பித்து விட்டான். சித்ரா விம்மி கொண்டு சாதத்தை பிசைய கௌசிக் இடது கையால் கண்ணீரை துடைத்து கொள்ள ஒரு வினாடியில் வீடு ரணகலமாகியது. பக்கத்து பகுதியில் இருக்கும் ராஜமாமி ஓடி வந்து விட்டாள். அவளை கண்டதும் பானுவின் குரல் வலுப்பெற்றது. மண்டையை உடைக்கிறாப்புல அக்கா குட்டினா மாமி, ரத்தம் கூட வந்துடுத்து அலறினாள் அவள். திலீப் விக்கி கொண்டு மாமியின் கழுத்தை கட்டி கொண்டு விட்டான். ஆத்திரத்திலே செய்து விட்டாள். சோற்று தட்டுகள் முன் உட்கார்ந்து விக்கி விக்கி அழுத அந்த குழந்தைகளை பார்த்ததும் அவளது கண்கள் கலங்கிவிட்டன. உன்னைத்தான் நம்பிட்டு இதுகளை விட்டுட்டு போறேன். நீதான அக்காவுக்கு அக்காவா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து பார்த்துக்கணும். அவள் தாய் இறப்பதற்கு 2 தினங்கள் முன் அவள் கையை பிடித்து கொண்டு அழுத அந்த நினைப்பு நெஞ்சை அடைத்தது. ஓடி சென்று பானுவின் கழுத்தை கட்டிக்கொண்டு கண்ணீரை தன் புடவை தலைப்பால் துடைத்தாள். அழாதி பானு, நீ எல்லோரையும் விட பெரியவ. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சிக்கலன்னு கோபத்துல கூட்டிட்டேன். இனிமேல் உன்மேல கை வைக்கவே மாட்டேன். அந்த சாப்பாடு போகட்டும். என் தட்டில் இருக்கிற கூட்டை உனக்கு போடுறேன். சாப்பிடுடி கண்ணு, தேற்றினாள். குழந்தைகள் ஒரு வழியாக உண்டு முடித்துவிட்டு விளையாட வெளியே ஓடினர். சித்ராவும் பானுவும் ஆளுக்கு ஒரு புத்தகத்துடன் கூடத்து தரையில் உட்கார்ந்து விட்டனர். குக்கர் அடுப்பிலிருந்து ஒரு பிடி சாதத்தை அள்ளி தட்டில் போட்டுக்கொண்டு கொஞ்சம் மோரை ஊற்றி கலந்து அவசரமாக சாப்பிட்டாள். கையை கழுவிக்கொண்டு கதவை சாத்திவிட்டு வெளியே வந்தாள். பானு, வீட்டு சித்த பார்த்துக்கோ, இதோ வந்துட்டேன் சொல்லிவிட்டு வேகமாக விரைந்தாள். மூளைக்கடையில் அதிக கூட்டம் இருக்கவில்லை. கடைக்காரர் சொன்ன காசுகளை எண்ணி வைத்துவிட்டு போனின் எண்களை சுழற்றினாள். ராமுவின் குரல் மறுபக்கத்தில் பரபரப்புடன் கேட்டது. என்ன அகிலா? ஒண்ணுமில்லை. 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? லக்கில் காம்பினேஷன். ஏன், நீ கூட உன் அப்பாவாட்டம் ஆரம்பிச்சிட்டியா? அப்பா நாகசாமி மாமாவோட 1000 ரூபாய் வச்சு ஜாக்பாட் அடிக்க பந்தயத்துக்கு போயிருக்கிறார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. பைத்தியம், 10 ரூபாய் காசு இல்லாத அப்பா கிட்ட 1000 ஏது? பேசாம உன் வேலையை பாரு, அதட்டினான் ராமு. இல்ல, அவரோட ஃப்ரீப்கேஸில் கட்டுக்கட்டாக நோட்டுகளை பார்த்தேன். அதனால சொப்பனம் கண்டிருப்ப. அசடு, அதெல்லாம் அவர் முதலாளி பணம். அதை பற்றி தான் மாமா எனக்கு பயமா இருக்கு. தப்பு காரியத்துக்கு போனால் அனுபவிக்க போறவர் அவர். அது சரி, இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அப்புறமா வந்து பார்க்குறேன். அனாவசியமாக கவலைப்படாதே. டக்கென்று ஃபோனை அவன் வைத்து விட்டான். ஆனால் அகிலா அன்று பூராவும் கவலைப்பட்டு கொண்டுதான் இருந்தாள். 5 லட்சம் கேரட் ஓவர் ஜாக்பாட். கேட்க வேண்டுமா? பந்தய மைதானத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. ரேஸ் ஆரம்பமாகிவிட்டது. கூட்டத்தின் ஆரவாரம். நாகசாமியும் ஜெகநாதனும் நெருக்கமாக நின்று கொண்டிருந்தனர். இருவருக்கும் இதயம் நின்றுவிடும் போன்ற படபடப்பு. முகத்தில் வியர்வை ஆறாக ஓடியது. முதலாவது பந்தயம் அவர்களுக்கு வெற்றி. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் குறிப்பாக பார்த்து கொண்டனர். 2வதும் அவர்களுக்கே வெற்றி. நாகசாமி மகிழ்ச்சி தாளாது ஜெகநாதனின் கரத்தை பிடித்து அழுத்தினான். 3வதும் ஜெயித்து விட்டது. மூச்சு விட முடியாத மகிழ்ச்சி. இருவரும் போர்டை பார்த்தனர். 3வது இலக்கில் வெற்றி பெற்ற டிக்கெட் 205 என்று போர்டு அறிவித்தது. 4வதும் வெற்றி. போர்டில் 20 டிக்கெட் தான் என்ற அறிவிப்பு. கட்டுக்கொள்ளாத ஆனந்தத்தில் தேன் குடித்த நரிபோல் ஜெகநாதன் விழித்தார். நாகசாமி கைக்குட்டியால் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டாள். இதயத்தை யாரோ கசக்குவது போன்றதொரு இறுக்கமான உணர்வு. பையில் டிக்கெட் இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டார் ஜெகநாதன். அவரை பிடித்த பீடை
தரித்திரம் எல்லாவற்றுக்கும் விரைவில் சவுக்கடி என்ற பிரமிப்பில் அவர் கால்கள் தள்ளாடின. 5வது பந்தயம் ஆரம்பிக்கும் முன் நாகசாமி சொன்னான், கட்டாயம் நாம் ஜெயிக்க போறோம். குறைஞ்சது 1,00,000 கிடைக்கும். 50,000 ஆளுக்கு. இப்ப சத்யா போதும். ஈஸ்வரி ஜெகதாம்பிகை, பரமேஸ்வரி கிருபாகரி அம்பாளை மனதிற்குள்ளே அவர் தியானித்தார். 5வது பந்தயம் துவங்கிவிட்டது. குதிரைகள் ஓடத் தொடங்கின. கூட்டத்தினரது கூக்குரல் வானத்தை பிளந்தது. அவர்கள் வாங்கிய டிக்கெட்டின் குதிரை சில்வர் ஜெம்போ முன்னால் படுவேகமாக வந்து கொண்டிருந்தது. ஜெம்போ ஜெம்போ! நாகசாமி தொண்டை கிழிய கழுத்து இரத்தக்கூறல் புடைக்க கத்தினான். அந்த கடைசி நிமிஷத்தின் எதிர்பார்ப்பின் எக்கச்சக்கமான நிலையை தாழ முடியாது, வாய் உலர்ந்து பேச முடியாது நின்று கொண்டிருந்தார் ஜெகநாதன். திடீரென்று அவரது இதயம் தீவிரமாக துடிக்கத் தொடங்கியது. பின்னால் வந்து கொண்டிருந்த விக்ரம் ஒரே பாய்ச்சலில் முன்னால் நகர்ந்து விட்டதைக் கண்டு அவர் உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது. இதய துடைப்பு நின்றுவிடும் போன்றதொரு திகில். வெற்றி கம்பத்தை நோக்கி கழுத்தும் கழுத்துமாக போட்டியிட்டு கொண்டு பறந்த அந்த 2 குதிரைகளில் எது முதலில் மூக்கை நீட்டியது? கூட்டத்தில் ஒரே பரபரப்பு, பேச்சு தடிப்பு, ஒரு சில கைகலப்பு. முகத்தை துடைத்து கொண்டு போட்டோ பினிஷின் முடிவிற்காக காத்து கொண்டிருந்தார் அவர். மௌனமாக நண்பர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒலிபெருக்கியில் அதிர்ந்த அறிவிப்பை கூர்ந்து கேட்டார். வயிற்றில் 1000 தேள்கள் கொட்டிவிட்ட உணர்வு. விக்ரம் நம்பர் 1 கூறினார் அறிவிப்பாளர். அதற்கு மேல் கேட்க அவசியம் இருக்கவில்லை. வழக்கம்போல் தோற்றதும் நண்பர்கள் இருவரும் சொல்லிக் கொள்ளாமலேயே ஆளுக்கு ஒரு மூலையாக பிரிந்து கூட்டத்தில் மறைந்து விட்டனர். நம்பிக்கைகள் குலைந்து உணர்வுகள் தோய்ந்து தள்ளாடிக்கொண்டு அவர் வெளியே வந்தபோது அந்த பழக்கமான குரல், என்ன ஐயரே, ஏமாந்துட்டீங்களா? நான் கூட ஒரு 100 ரூபாயை விட்டு பார்த்தேன். போச்சு, அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். 4 பேர் 15 லட்சத்தை தட்டிக்க போறாங்களாம். சிரித்து கொண்டே துக்கம் விசாரித்தான் பட்டுக்கண்ணு. பந்தயத்தில் தொலைத்தது அவனது சொந்த பணம். அதனால் அவனால் சிரிக்க முடிந்தது. ஆனால் அவருக்கு வயிற்றில் ஒரே நெருப்பு. தொலைத்த அந்த 1000 ரூபாய்கள் அவருடைய முதலாளியின் பணமாயிற்றே. எப்படி இட்டு நிரப்ப முடியும்? மறுநாள் பேங்க் கணக்கில் கட்ட வேண்டிய பணமாயிற்றே. பட்டுக்கண்ணு அருகில் வந்தான். உங்களை இங்கே எப்படியும் சந்திப்பேன்னு ஒரு நினைப்பு. பிடிச்சிட்டேன். முன்னால் சொன்னேனே, அதுதான் அந்த வரன். அவங்க உங்களுக்கு கடுதாசி போட்டாங்களாம். ஜாதகம் ரொம்ப நல்லா பொருந்திருப்பதாக எழுதினாங்களாம். உங்ககிட்ட இருந்து பதிலே இல்லையாம். ஜெகநாதன் அவனை வெறித்து பார்த்தார். கடை பணத்தில் கையை வைத்துவிட்டு கலங்கி கொண்டிருக்கும் சமயம் கல்யாண பேச்சா? பட்டுக்கண்ணு இன்னும் நெருக்கமாக அவரிடம் உரசி கொண்டு நடந்தான். உங்களை சந்திச்சு உங்களிடம் பேசும்படி அவங்க என்னை கேட்டுக்கொண்டாங்க. உங்க சிநேகிதன் நான் என்கிற நம்பிக்கையில என்கிட்ட பணத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஜெகநாதன் குழப்பத்துடன் விழித்தார். உங்க நிலைமை இவங்களுக்கு தெரியும். சீர்வரதட்சணை ஒன்றும் வேண்டாம். பெண் ஜாதகம் யோக ஜாதகம்னு அவங்களுக்கு ஒரே மயக்கம். கல்யாண செலவுக்கு கூட 3000 ரூபாய் அவங்களே தருவதாக ஒப்புக்கொண்டு பணத்தை என்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. என்ன யோசிக்கிறீங்க? உங்க ஜாதி விஷயம் எனக்கு தெரியாதா? பெண்ணுக்கு நகை போட்டு கல்யாண செலவுக்கு தானே பணமும் கொடுத்து கெஞ்சிக்கிட்டு யார் வருவான்? ஏதோ அந்த பொண்ணு அதிர்ஷ்டம். அப்படி ஒரு இடம் கிடைக்கிறது. சிரித்தான் பட்டுக்கண்ணு.